அருள்பணி. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கின்றது. மத்தேயு 13:47. அருள்பணி கடவுளுக்கு உரியது. தாம் தமது உருவில் உருவாக்கின மனிதர் பாவத்தினால் தம்மை விட்டு அகன்று போகவே அவர்களை மீட்டு தம்மோடு சேர்த்து கொள்ள தமது ஒரே மகனை அருள்பணியாளராக உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீழ்ந்த மனுக்குலத்தை கடவுளோடு இணைக்கும் பணியினை முறையாக நிறைவேற்றி அதன் உச்சமாக சிலுவை மரணத்தின் வழியே அனைத்து படைப்புகளையும் கடவுளோடு இணைத்து சிலுவையை புதிய உறவின் வாசலாய் மாற்றினார். அந்த வகையிலே அருள்பணி என்பது வீழ்ந்த மானுடத்தை கடவுளோடு இணைக்கும் உன்னத பணி என்று சொல்லலாம். மத்தேயு 13:47 முதல் 52 இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று உவமைப்படுத்துகின்றார். அதன் அர்த்தம் பரலோக ராஜ்யம் அனைத்து படைப்புகளையும் தம்மோடு சேர்த்து கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதில் எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாருக்கும் அதன் பிள்ளைகளாக மாற வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு அருள்பணியாளர் பரலோகத்தின் இந்த இரகசியத்தை அறிந்தவராய் எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவின் மூலமாக அனைவரையும் கடவுளோடு இணைக்கும் பணியினை நிறைவேற்றுகிறார். இதிலே ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் அவர் செயல்பட அழைக்கப்படுகிறார். இப்படி இணைத்து கொள்ளப்பட்ட அனைவரையும் உலகின் முடிவிலே கடவுள் நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் பிரித்து தீர்ப்பு செய்கின்றார். ஆம், எல்லாருக்கும் பரலோகத்தின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு இணைத்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இறுதி வரை இந்த இணைப்பில் இணைந்திருந்து கர்த்தர் விரும்பும் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவரே ரட்சிக்கப்படுவார். மத்தேயு 24:13. அருள்பணி என்பது கடவுளின் அருள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வெளிப்பட்டது என்பதை அறிவித்து எல்லா படைப்புகளையும் கடவுளோடு இணைப்பது ஆகும். அதிலே வேறுபாடு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கடவுள் விரும்பும் கிரியை நம்மில் வெளிப்பட வேண்டும். ஜெபம். அருள்பணியின் ஆதாரமான இறைவா, உம் திருவுளத்தை நிறைவேற்றும் அருள்பணியினை திருச்சபையாகவும் எங்கள் குடும்பமாகவும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். அருள்பணி. அன்றியும்